அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈரோடு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 23,810 வாக்குகள் பெற்றிருக்கிறது. இது கடந்த முறை 10,800 சில்லற வாக்குகளை பெற்றது. இந்த முறை 23,810 கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் இந்த முறை நாம் தமிழர் கட்சி அதிகமாக பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஊடகத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சித்ததால் சீமானுக்கு வாக்குகள் கம்மியாகிவிட்டது, பெரியாரை விமர்சித்தது தப்பு, பெரியாரை சீமான் ஈரோட்டில் பேசியிருக்க கூடாது, இப்படிதான் இந்த ஊடகத்தில் உட்காந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வாக்கு, அதிமுகவுடைய வாக்கு. இது நாம் தமிழர் கட்சி வாக்கு மட்டும் கிடையாது. பிஜேபி அதிமுக மறைமுகமாக இவங்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. இவங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே திமுகவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கடந்த முறையை விட இந்த முறை வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா அது வேற யார் வாக்கும் இல்லை, எங்களுடைய வாக்கு தான். இந்த 4 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை வைத்து மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தினார்கள். அதனால எங்களுக்கு வாக்கு அதிகமாச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்த வாக்குகள் என்பது அது பிஜேபி அதிமுக வாக்கு அப்படின்னு இந்த ஊடகத்துல உட்காந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை. பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டில் உடைத்தது அண்ணன் சீமான் அவர்கள். அந்த நேரத்தில் தான் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்ப எல்லாம் பேசினது அப்படின்னா, பெரியாரை பேசிட்டு ஈரோட்டுக்கு வந்துடுவாரா சீமான், ஈரோட்டில் வாக்கு கேட்டுருவாரா, ஈரோட்டில் நடமாட முடியுமா, நீங்க பெரியாரை பேசிட்டு நீங்க வாக்கு எடுத்துருவீங்களா, போன தடவை விட உங்களுக்கு இந்த தடவை வாக்கு கம்மியா தான் வரும், ஏன்னா நீங்க பெரியாரை பேசிட்டீங்க, பெரியாரை கையை வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா அதிமுக விமர்சித்தார், திமுக விமர்சித்தார், பிஜேபி விமர்சித்தார், காங்கிரஸ் விமர்சித்தார், பழனி பாபா பத்தி பேசியிருக்கார், திப்பு சுல்தானை பத்தி பேசியிருக்கார், அருந்ததியர் பத்தி பேசியிருக்கார், எல்லாத்தையும் பேசியிருக்கார். எதையும் விடவில்லை. மக்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை இல்லை, கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவம் எப்படி கொடுக்கணும், எல்லாவற்றையும் அந்த ஈரோடு மஞ்சள் மாநகரத்தை எப்படி இருந்த அந்த மஞ்சள் மாநகரம் இப்போது எப்படி மாறிவிட்டது, அதை நாம் திரும்ப எப்படி மாற்ற வேண்டும் என்று எல்லாவற்றையும் பேசின சீமான் அவர்கள் பெண்களை கூட்டம் கூட்டமாக கூட்டி வைத்து கொண்டு அவர்களுக்கு மாலையானால் அவர்களுக்கு ஒரு தொகை கொடுப்பது எதுவுமே செய்யவில்லை. இது எதுவும் செய்யாமல் கிடைத்த வாக்குகள் தான் இந்த 23,810 வாக்குகளும். சவால் விடுகிறோம், திமுகவுக்கு ஒரே ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சியோட மோத துணிவு இருக்கிறதா என்றால் துணிவில்லை. நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சி, ஒற்றை கட்சி. ஆனால் திமுக 13 கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இன்னும் ஜாதிய கட்சிகள், இப்படி எண்ணற்ற கட்சிகள் சேர்ந்து இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சியோடு நின்று சந்தித்திருக்கிறது. ஆனால் இத்தனை கட்சிகள், 13 கட்சிகள், பல அமைப்புகள் சேர்ந்தும் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் திமுகவால் வெல்ல முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. இது சவால் விட்டு திமுகவுக்கு சொல்கிறோம். சமூக நீதி பேசுகிற திமுக, எல்லாருக்கும் எல்லாம் என்று பேசுகிற திமுக, பெண்ணிய விடுதலை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்கிற பேசுகிற திமுக, தைரியம் இருந்தால் ஒரு பெண் வேட்பாளரை எதிர்த்து ஒரு தேர்தலை ஜனநாயக முறையில் நியாயமாக எதிர்கொள்ள துப்பில்லாத இந்த திமுக, நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுவதும் எல்லாருக்கும் எல்லாம் என்று பேசுவதையும் கைவிட்டு விடுங்கள். பெரியாரை பேசுறதால சீமானுக்கு வாக்கு கம்மியாச்சு அப்படின்னு அப்படிலாம் இல்லை. நாங்கள் போன முறையை எடுத்ததை விட இந்த முறை ஒரு வாக்கு அதிகமாக எடுத்தாலும் அது பெரியாரை பேசியதால் எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்றுதான் அர்த்தம். ஒரு வாக்கு கம்மியானால் நீங்கள் சொல்வது போல் உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு வாக்கு இல்லை. போன முறை 10,800 என்றால் இந்த முறை 23,800, கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் அதிகமாக எடுத்திருக்கிறோம். இது முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றிக்காக தமிழ்நாட்டிலிருந்து 234 தொகுதிகளிலும் இருந்து 15 நாட்களாக தொடர்ந்து களமாடிய அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.